ஆறுமுகப்பாண்டி 1 2. இந்த தாக்குதல் இதய பகுதிகளில் அல்லது முகத்தில் அல்லது கழுத்தின் பின்புறத்தில் அல்லது முழுது பகுதியில் என்று படலாம். அவ்வாறு வரும்பொழுது அந்த எலும்புகள் சாதாரணமாக 10.5 பவுண்ட் அழுத்தம் இருந்தாலே உடையக்கூடிய எலும்புகள் என்ன ஆகிறது என்பதை பார்ப்போம். 3. தன்னுடைய எதிரியின் எலும்புகளை உடைக்க வலிமை இருக்கிறது என்பதை நிரூபித்தார். 2, 3. என்னுடைய கால்களுக்கு வலிமை இருப்பதை தாக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். 2 புலிகளும் பாய்கின்றன. லோயர் பிளாக் என்ற முறையில் தன்னை தாக்காக்கிறார்கள். இன்சைட் பிளாக் என்ற முறையில் தன்னை தற்காத்துக் கொள்கிறார். ஹேமர் ஸ்டிக் என்பதை கிராஸ் பிளாக் என்ற முறையில் தற்காத்து ஷோல்டர் த்ரோ என்ற முறையில் எதிரியை தூக்கி வீழ்த்தினார். சித்ரோ என்ற முறையில் கணேஷ் தன்னுடைய எதிரியை தூக்கி வீழ்த்தினார். விட்டால் இந்த புறம் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். 2, 3. தன்னுடைய தலைக்கு வலிமை இருக்கிறது. என்னுடைய தலையாளி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. Now look. Your eyes. Close your eyes. Hands down. Close your eyes. Meditation. தங்களுடைய பயிற்சியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள தியான பயிற்சியில் ஈடுபட்டு தங்கள் பயிற்சியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள இருக்கிறார்கள்.